சந்தோஷ், 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 சந்தோஷே, டேய் அலாரம் அடிக்குதுல, இன்டர்வியூ போகணுன்னு அலாரம் வச்சிருக்கேன், எழுந்துடுறா. சொன்னா கேட்க மாட்டியா நீ? அலாரம் வச்சிருக்கேன், இருபாடு மாதிரி தூக்கிட்டு இருக்க. இன்டர்வியூ போகணும் கொஞ்சமா அக்கறை இருக்க உனக்கு? என்னதான்ப்பா உன் பிரச்சனை? நிம்மதியை தூங்க கூட விட மாட்டியா நீ? வர வர இது வீடா ஜெயிலானே தெரில. டேய் உண்மையா இருக்கணும், ஒழுக்கமா இருக்கணும், வாழ்க்கையில உயர்ந்து நிற்கணும். இதெல்லாம் உனக்கு ஜெயில சொல்லித்தரானா? பெத்த அப்பா கிட்ட தலை குனியிற தப்பு இல்லடா. ஆனா அடுத்தவங்க கிட்ட தான் தலை குனிய கூடாது. நீ நல்லா இருக்கணும் தான் நான் நினைக்கிறேன். அதிகாலையில் எழுந்தவன் 1000 தலைமுறை வாழ்வான்னு சொல்லுவாங்க. அட்லீஸ்ட் நீ நல்லா இருந்தீனா ஓ தலைமுறையா அது நல்லா இருக்கலடா. இன்னைக்கு உனக்கு இன்டர்வியூ ஞாபகம் இருக்குல்ல? எப்படியாவது போய் தொலை. எனக்குன்னு வந்து பிறந்திருக்கான் பார். ஏண்டா பாத்ரூம் லைட் என்ன உங்க அப்பா ஆஃப் பண்ணுவான்? அதான் நீயே சொல்லிட்டல, போய் ஆஃப் பண்ணு போ. எல்லாம் என் தலையெழுத்து. இன்டர்வியூ போகும்போது நான் ஒன்று நையின்னு பேசிக்கிட்டே இருக்கணும். இவர் மூஞ்சில் முடிச்சுட்டு போனால் வழங்கின மாதிரி தான். சான்ஸே இல்லை மச்சி. இந்த ஆளுக்கும் நம்மளுக்கும் செட்டே ஆகாது. ஒரு நாள் இல்லை, ஒரு நிமிஷம் கூட இந்த ஆளு கூட நிம்மதியாக இருக்க முடியாதுடா. எப்படி தான் எங்கள் அம்மா இவர் கூட 25 வருஷம் குப்பை விட்டுச்சுன்னு தெரில. அதனால தான் இந்த ஆளை விட்டு எங்கள் அம்மா சீக்கிரம் போய் சேர்ந்துட்டாங்க. இன்டர்வியூக்கு போகிறேன், செலக்ட் ஆகிறேன், தனியாக ரூம் எடுத்து வாழ்க்கையை என்ஜாய் பண்ண போகிறேன் மச்சி. டேய் நீ ஃபோனை வையே, நான் நேரில் வந்து உன்னை மீட் பண்ணுறேன். டேய் கதவை சாத்திருப்பாடா. சரிப்பா, எப்போ பார்த்தாலும் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கு. பார்த்து போடா, எனக்கு தெரியும் போயா. May I come in, sir? Yes, come in. Hello, sir. Please sit down. Thank you. சொல்லுங்க மிஸ்டர் சந்தோஷ், என்ன சேலரி எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? சார் இன்னும் நீங்கள் இன்டர்வியூ ஆரம்பிக்க. என்னடா இது, இன்டர்வியூ ஆரம்பிக்கல, அதுக்குள்ள சேலரி பத்தி பேசுறேன்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு இன்டர்வியூ ஆரம்பிச்சு 1/2 hour ஆச்சு. சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்த்துட்டு தான் இருக்கேன். உங்க பேரண்ட்ஸ் உங்களை நல்லா கைட் பண்ணியிருக்காங்க. ஓகே சந்தோஷ், உங்களுக்கு 30,000 சேலரி. ஆர் யூ ஹாப்பி? ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். நீங்க உள்ள வரும்போதே கதவு சாத்தினது, தேவையில்லாம எரிஞ்ச லைட் ஆஃப் பண்ணது, அனாவசியமா ஓடிட்டு இருந்த ஃபேனை நிப்பாட்டினது, இது எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு இருந்தேன். உங்ககிட்ட படிப்பை விட ஒழுக்கம் இருக்கு.
டேய் அந்த ஃபேனை ஆஃப் பண்ணானடா. ஆ கரண்ட் பில் நீயா கட்டுற? கரண்ட் பில் கட்டணும் தானே கஷ்டம் தெரியும். டேய் அந்த வண்டியை கொஞ்சம் ஓரமாக நிப்பாட்டக்கூடாதா? ஆ போகிற வரவெல்லாம் என்ன திட்டுறான்? போய் வண்டியை ஓரம் கட்டு. எங்க போய் இருப்பா நான் கூப்பிட்றேன். அண்ணே அசோகண்ணே, சொல்டா. அப்பா இந்த சாவி லெட்டர் உங்ககிட்ட கொடுக்க சொன்னார்ண்ணே. அப்பா எங்க போனாரு? பேக் எடுத்துட்டு இந்த பக்கம் போனாரு, எங்கன்னு தெரியல. சரி நீ போன பார்த்து. சரிண்ணே. சந்தோஷ், நீ சந்தோஷமா இருக்கணும் தான் உனக்கு சந்தோஷின்னு பேர் வச்சோம். அந்த சந்தோஷம் என்னால கெடுதுனா அதுக்கு நான் தடையா இருக்க மாட்டேன். இனிமே நீ ஆசைப்பட்ட மாதிரி இதே வீட்டில் சந்தோஷம் வாழலாம். இனிமே நீ என்னை பார்க்கணும்னு நினைச்சாலும் பார்க்க முடியாது. நீ ஆசைப்பட்ட மாதிரியே உன்னை விட்டு ரொம்ப தூரம் போறேன். நீ சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு சந்தோஷம். சந்தோஷி,
வலியினில் வலிமை இழக்காதவர், மகிழ்ச்சியில் தன்னை தொலைக்காதவர், அத்தனை இகழ்ச்சிகளையும் அன்பென ஏற்றுக்கொள்பவர், 1000 விருதினை பெற தகுதி வாய்ந்த ஒற்றை புத்தகம் அப்பா. அவரை படித்துவிட்டால் போதும், அத்தனை நேர்முக தேர்விலும் அலாதி வெற்றி கண்டிடலாம். அம்மாவின் அரிச்சுவடியே அப்பாதான். ஆற்ற முடியாத ரணத்தின் வலிகளுக்கு சிறந்த மருந்து அப்பா என இழந்தவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். இழந்து விடாதீர் உங்கள் முதல் கதாநாயகனை. இருக்கும்போதே கொண்டாடி விடுங்கள். நடைபழக கற்றுக்கொண்டதிலிருந்து கல்லூரி செல்லும் வரை அம்மா ஆறுதல் கூறினாலும் தட்டி கொடுத்து தைரியம் சொல்லி அனுப்புகின்ற அப்பாதான் பிள்ளைகளின் போதிமரம். அப்பாக்கள் சிந்துகின்ற ஒவ்வொரு துளி வேர்வையும் 1000 பிரெஞ்சு புரட்சிக்கு சமம். அவர் சிந்தும் ஒவ்வொரு துளி கண்ணீரும் 1000 கங்கைகளுக்கு சமம். தன் துன்பங்களையும் துயரங்களையும் ஆழ்மனதில் புதைத்துவிட்டு பிள்ளைகளின் இன்பத்தை மட்டுமே லட்சியமாக கொண்ட அப்பாக்களின் அருமை அவர் நம்முடன் இருக்கும் பொழுது ஏனோ எவருக்கும் புரிவதில்லை. ஒவ்வொரு அப்பாக்கள் உருக்குகின்ற கடைசி சொட்டு கண்ணீரும் தன் பிள்ளைகளின் வாழ்க்கைக்காக மட்டுமே என்பதை இனியேனும் புரிந்து கொண்டு அப்பாக்களை கொண்டாடுவோம்.